Hi dears, welcome to Maithili Raj Health and Beauty channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூன்ய முத்ரா அல்லது சொர்க்க முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் அன் ஹெவன் முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த முத்ராக்கு இந்த மாதிரியான பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசை வந்து தேவையில்லாத எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்மளை விட்டு போயிட்டு ரொம்ப நேர்மறையான ஆற்றங்கள் வந்து நம்மளோட மைண்ட்குள்ளே வரும். ஸோ அதுக்காக தான் இந்த முத்ரா வந்து ஹெவன் முத்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த முத்ரையினால் என்னென்ன பயன்கள் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம். அதாவது பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப நாளாக காது வலி இருக்குது, எனக்கு காது சரியாக கேட்கல, காதுலேருந்து சீழ் வழியுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், சில பேருக்கு வந்து காதில் போகிற அந்த நரம்புகள் வந்து அதிக அளவு வந்து சேதம் அடைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த முத்ராவை மட்டும் ரெகுலராக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, அதாவது 48 டேஸ் மேக்ஸிமம் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அவங்களோட அந்த குறைபாடுகள்லாம் நீங்கி காது வந்து நல்லா கேட்கும் திறனை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வந்து காது வலி, காதில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும். ஸோ இந்த முக்கியமான பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த முத்ராவில் காது பிரச்சனைகள் வந்து சரியாகும். ஸோ இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது நரம்பு மண்டலம்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த முத்ராவை யூஸ் பண்ணும்போது சரியாகும். அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸு த்ரோட் சக்ரா, நம்மளோட தொண்டையில் இருக்கக்கூடிய, அதாவது தைராய்டு கிளான்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, தைராய்டு சுரக்கிறது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சில பேருக்கு ஹைப்போ தைராய்டு கேட்டிருப்பீங்க அண்ட் ஹைப்பர் தைராய்டு. ஸோ 2 விதமான தைராய்டு இருக்குது. ஸோ இந்த தைராய்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இந்த முத்ரா சூன்ய முத்ரா வந்து ரொம்பவே பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ சூன்ய முத்ரா யூஸ் பண்ணும்போது த்ரோட் சக்ராஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ உங்களோட குரல் வளமும் ரொம்ப இனிமையாக இருக்கும் கேட்கறதுக்கு. இந்த முத்ராவை பயன்படுத்துங்க. அண்ட் வந்து ரொம்ப இளமையான தோற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு முத்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூன்ய முத்ரா. ஸோ இவங்க என்னடா எப்போ பார்த்தாலும் வந்து ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோஸ் போட்டாங்க, அதுலேயும் இதுதான் சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆகாஷ் முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாஷ் மீன்ஸ் இது வந்து நம்மளோட தெரியல, நம்மளோட நடுவிரல், இது வந்து ஆகாயத்தை குறிக்கக்கூடியது. இது வந்து கட்டை விரல் வந்து நெருப்பை குறிக்கக்கூடியது. ஸோ இந்த முத்ரா எப்படி பண்ணலாம் அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம். உங்களோட நடுவிரலை மடக்கி உங்களோட கட்டை விரலை வந்து மேல் பக்கமாக இப்படி வச்சு அழுத்திக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த முத்ரா இப்படி தான் 2 கையிலையும் இப்படி பண்ணுங்கள். மற்ற 3 விரலையும் மேலே இருக்க மாதிரி பார்த்துட்டு ஹேண்ட் பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட கால்கள், அதாவது உங்கள் தொடை மீது இந்த முத்ராவை வச்சுட்டு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, நல்லா டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு, ஸோ ப்ரீத் இன் பண்ணும்போது நல்ல எனர்ஜி வந்து உங்கள் பாடிக்குள்ளே போகிறதா நீங்கள் ஃபீல் பண்ணணும். போயிட்டு உங்கள் பாடியில் எல்லா பார்ட்ஸ்க்கும் அந்த எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகாதான் நீங்கள் நினச்சிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் அதோட எனர்ஜி வந்து ஒர்க் ஆகும். அண்ட் மூச்சு வெளியில் விடும்போது உங்களோட தேவையில்லாத எண்ணங்கள், உங்கள் உடம்புல இருக்க தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியில் போகிறதா நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்லா ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதை நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த உணர்வுன்றது வரும். ஸோ இந்த முதிரையை யூஸ் பண்ணும்போது என்னென்னா நரம்பு சம்மந்தப்பட்ட, அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே போகும். சில பேருக்கு வந்து ஞாபகம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி உணர்வுலாம் இருந்தாங்கன்னா ஸோ இந்த முத்திரையை பயன்படுத்தும் போது அவங்களோட ஞாபகத்திறனும் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த முத்திரை வந்து நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக எதுக்காக பண்ணுறாங்கன்னா காது பிரச்சனை இருக்கவங்க இந்த முத்திரையை கண்டினியூவாக பண்ணாங்கன்னா எல்லா விதமான கோளாறுகளும் அவங்களுக்கு நீங்கும். இது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நோய், அதாவது நம்ம உடம்புல ஏதாவது பார்ட்ஸ் ஏதாவது பாதிச்சிருந்ததுன்னா இந்த முத்திரையை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதை சரி பண்ணி கொடுக்கும். இந்த முத்திரையை நீங்களும் பயன்படுத்துங்க. இது மேக்ஸிமம் எந்த ஏஜ் குரூப்லேருந்து பண்ணலான்னா 7 வயதுலேருந்து 100 வயது இருக்கவங்க கூட இந்த முத்திரையை வந்து யூஸ் பண்ணலாம். டெய்லியும் ஒரு 8 to 10 மினிட்ஸ் கண்டினியூவாக பண்ணுங்கள். ஸோ இந்த முத்திரையை வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய போஸ்ட் போட்டிருக்கோம், எப்படி முத்ராவை நம்ம யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் அமர்ந்துட்டு பண்ணணும் அப்படின்றத நான் நிறையவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தரை விரிப்பு ஏதாவது துணி போட்டு அது மேலே நீங்கள் சமணமிட்டு உட்காந்துக்கலாம். இல்லை லோட்டஸ் மாடல் சொல்லுவோம் இல்லையா, பத்மாசனம். ஸோ இந்த மாதிரி உங்களால் அமர்ந்து முடிஞ்சால் அமர்ந்துக்கலாம். அப்படி எனக்கு இதெல்லாம் முடியலங்க அப்படின்னா நீங்கள் சேர்லேயும் அமர்ந்துட்டு இந்த முதிரையை நீங்கள் வந்து பயன்படுத்தினா ரொம்பவே நல்லது. இந்த முதிரையை வந்து நீங்கள் காலை மாலை இரவு இந்த எந்த டைமில் வேணாலும் இந்த முதிரையை யூஸ் பண்ணலாம். ஆனால் உணவு உட்கொண்டது பிறகு 2 மணி நேரம் கழித்து மட்டும்தான் இந்த முதிரையை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். தேங்க்யூ ஸோ மச்.